ஹalleluya ஹalleluya. பரிசுத்த தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளைக்காய் நன்றி. இந்த நாளிலேயும் கர்த்தாவே, நீர் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. இந்த நாளிலே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட நீர் தந்த பலனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர், நீர் சகலவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவர். நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும் தேவனாக இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு ஜெயங்கொடுக்கும் தேவன். ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
நாங்கள் சோர்ந்து ஆண்டவரே பலனற்று இருக்கிற வேளையில் நம்முடைய பலனை கொடுத்து எங்களுக்கு ஒரு வெற்றியை தருகிறீரே. ஆண்டவரே எங்களுக்கு கிருபை அளித்து ஆண்டவரே எங்களை முன்னேறி செல்ல கர்த்தர் ஆண்டவரே வழி திறக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தும் எங்கள் கிறிஸ்துவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய பலன் எங்களுக்குள்ளே நீர் தருகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கிருபையை எங்களுக்குள் வைத்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையை அனுப்புகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே சோத்திரம்ப்பா, சோத்திரம் சோத்திரம். எங்களுடைய நினைவுகள் உம்முடைய நினைவுகள் அல்ல ஆண்டவரே. எம்முடைய யோசனைகள் எங்களுடைய யோசனைகளைப் போல அல்ல ஆண்டவரே. சோத்திரம்ப்பா, சோத்திரம் சோத்திரம். இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த கால வேளையில் உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோத்திரம்ப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மகிமை நாயகனே, அல்லேலூயா. மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. என்றும் மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம். இயேசப்பா உமக்கு நன்றி. இயேசுவே எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆண்டவரே எங்களோடு உம்முடைய வார்த்தையினால் பேசும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. இன்றைய வேத தியான பகுதிக்காக யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிப்போம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இன்றைக்கு இந்த கால வேளையில் நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். யுத்தம் என்று சொன்னால் ஏதோ சண்டையிடுவது மட்டும் அல்ல. யுத்தம் என்று சொல்லும் பொழுது அந்த நாட்களிலே, ஆதி நாட்களிலே அது அவசியப்பட்டது, அந்த விதமான யுத்தம். ஆகையினாலே அவர் யுத்தம் செய்தார். ஆனால் இப்பொழுது கர்த்தர் நமக்காக எப்படி யுத்தம் செய்கிறார்? வேதம் சொல்லுகிறது, சத்துரு வெள்ளம் போல நமக்கு எதிராய் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கொடி அசைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேலி அடைத்து காத்து கொள்ளுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான். யோபுவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து, யுத்தத்திலே பலவிதம் இருக்கிறது, கர்த்தர் அந்த விதமாய் கர்த்தர் செய்கிறார். இந்த 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் கடந்த நாட்களிலே தோற்று போன இடங்களெல்லாம், இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போன இடங்களிலெல்லாம் வெற்றி பெறுவதற்காக ஆண்டவர் அவர்களோடு பேசினார். ஆண்டவர் அவர்களோடு பேசி, நீங்கள் இன்றைக்கு இந்த காரியத்தை செய்ய இந்த நாட்டுக்கு விரோதமாக அல்லது இந்த தேசத்தை நீங்கள் பிடித்து கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களோடு பேசி, அதன் பின்பு அவர்கள் அங்கிருந்த பல ராஜாக்களுக்கு எதிராக அவர்கள் எழும்பின பொழுது அந்த சாபங்களெல்லாம் நீங்கி கர்த்தருடைய விருப்பப்படி அவர்கள் செய்ய ஆரம்பித்த உடனே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர் தன்னுடைய செயலினால் அங்கே ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் என்று சொல்லி. அப்போ கர்த்தர் இந்த எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்க ஆண்டவர் அந்த நாளிலே திட்டம் பண்ணி அவர்களிடத்தில் வாக்கு பண்ணியிருந்தார். அப்போ அவர்கள் எல்லா விதத்திலும் செயல்பட்டு கொண்டு இருந்த பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது 12ஆம் வசனம், கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்க அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நீள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்ட மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தன் காரியத்தை செயல்படுத்துவதற்கு அவர் இயற்கையை சாதகமாக கூட பயன்படுத்த முடியும். நாம் ஆண்டவருடைய காரியத்தில் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சரியாய் விளங்கி கொள்ளாமல் அவரோடு பேசுவதல்ல. ஆண்டவர் இயற்கையை கூட நமக்காக மாற்றித்தர முடியும். அவ்வளவு அன்புள்ள தெய்வம். அவருடைய அன்பின் உச்சம்தான் இப்படிப்பட்ட செயல்கள். ஆண்டவர் நம்மீது வைத்திருக்கிற இரக்கத்தினுடைய அளவின் பெருக்கம்தான் இப்படிப்பட்ட செயல்கள். அவர் நம்மீது வைத்திருக்கிற ஆண்டவர் நமக்காக செய்ய விரும்புகிறதனுடைய ஆசை தான் இப்படிப்பட்ட செயல்கள்.
ஒரு சூரியனை தரித்து நிற்க இதுவரை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூரியன் இந்த காலகட்டத்தில் இப்படி நின்றது, அதன் எப்படி நின்றது என்பதை இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை படைத்தவர் நிறுத்தினார் என்பது சயின்டிஸ்ட்டுக்கு வேத வசனத்தின் மூலம் தெரிந்தாலும் அவர்கள் அதை ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள விரும்பி இதுவரை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை முடிப்பதற்கு அது என்ன விதத்தில் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறாரோ அதை அந்த விதத்தில் தான் செய்கிறார். இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்களை கூட சண்டையிடுவதற்காக ஆண்டவர் அவர்களிடத்தில் சொன்ன காரியம் என்ன, நீங்கள் போய் இப்படி இப்படி செய்ய வேண்டும். ஆனால் அதே சில இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம் என்ன என்று சொன்னால், யாத்ராமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் ஒரு காரியத்தில் சில நேரத்தில் அவர் யுத்தம் பண்ணுவார். எப்படி யுத்தம் பண்ணினார், ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்ணினதை அவர்கள் உணர்ந்தார்கள். எகிப்தியர்கள் அங்கே செங்கடலுக்குள்ளே நடந்து வந்த பொழுது எகிப்தியர்கள் அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறார்கள். யாத்ராகமம் 14:25 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். இப்போ நம்ம போய் பெருசாக நம்ம எங்கேயும் போய் போராட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆண்டவரிடத்தில் அந்த காரியங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமாய் அவர் எதிர்பார்க்கிறபடி இருந்துவிட்டால் நமக்கானவைகளை கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். அவர் நமக்கு தேவையான யுத்தத்தை அவர் செய்து முடிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்தை கடந்த உடனே, எகிப்திலிருந்து செங்கடலுக்குள்ளே நடந்து கடந்த உடனேயே அங்கே எகிப்தின் இராணுவங்கள் எல்லாம் தண்ணீருக்குள் அமிழ்த்தத்தக்கதாக கர்த்தர் அந்த காரியங்களை செய்தார். அப்போ ஆண்டவர் சில இடத்துல நமக்காக செய்வது சில நேரத்தில் நமக்கு தெரியாமல் இருக்கிறது, ஆனால் கர்த்தர் அவைகளை அப்படித்தான் செய்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இஸ்ரவேல் என்றால் அந்த நாட்களில் ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டு சென்ற சந்ததி. இப்பொழுது நாமும் தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். நாமும் இந்த நாட்களிலே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்காகவும் அவர் யுத்தத்தில் வல்லவர், யுத்தம் பண்ண வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற காரியங்களை, விரோதமாய் எழும்பியிருக்கிற சகலவித காரியங்களையும் கர்த்தர் நிச்சயமாய் தன்னுடைய வல்லமையினால் அவர் அதை மேற்கொள்ள ஆண்டவர் இன்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறார். அவரை யுத்தம் பண்ண வைக்கிறது நாம் அவரோடு வைத்திருக்கிற, அவர் மீது வைத்திருக்கிற அன்பு தானே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல. நாம் எந்த அளவு அவரோடு நெருங்குகிறோமோ அந்த அளவு ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் எந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்க முடியாமல், வெற்றி பெற முடியாமல் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அறிவிக்க வேண்டும், அல்லது ஆண்டவரிடத்தில் அதை தெரிவிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த இடத்துல நான் இன்னும் வெற்றி பெற முடியாமல் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த இடத்துல அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யோசுவா 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சென்ற பொழுது அந்த தேசத்தில் குடியிருந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு காரணம் இருந்தது, அவர்களை அங்கிருந்து விரட்ட. ஆனால் அவர்கள் எல்லாம் தள்ளி ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தர் யுத்தம் பண்ணி அவர்களை விரட்டினபடினாலே இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் போய் வாசம் பண்ணுவதற்கு, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு அது ஏதுவாக இருந்தது. ஒருவேளை நமக்கும் இந்த நாட்களிலே சில காரியங்களை அடைய முடியாமல் அல்லது சில காரியங்களில் வெற்றி பெறாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், இதுவரை வெற்றி பெற நாம் முயற்சித்து ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றால் அந்த விஷயத்தில் கர்த்தர் தான் யுத்தம் பண்ணணும்னு அர்த்தம். அதனாலே கர்த்தருடைய கரத்தில் விட்டு விடுவோம். கர்த்தருடைய கரத்தில் விட்டு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் யுத்தம் பண்ணுங்க, நீங்கள் இந்த காரியத்தில் செயல்படுங்க, நீங்கள் இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒத்தாசையாக இருங்க, உங்களுடைய செயல் தான் இப்போ எங்களுக்கு கைகூடி வரப்போகிறது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விட்டு கொடுத்து பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாய் செயல்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் அப்படித்தான் அதை செய்திருக்கிறார். அப்படித்தான் ஆண்டவர் அங்கே செய்ததை நாம் காண்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் அதே போல் செய்ய கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நமக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே ஆண்டவர் யாரெல்லாம் எதிராய் வந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவர் முறியடித்தார். இன்றைக்கு நமக்கும் எதிராக வருகிற சத்ருவை கர்த்தர் முறியடிப்பார். நிச்சயமாக
கர்த்தர் அந்த சத்துருக்களை முறியடித்து, வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கடைசி நாளிலே வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணி கர்த்தர் அதிலிருந்து நம்மை ஜெயம் எடுக்க செய்வார் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் நம்மை ஜெயம் எடுக்க வைக்க தான் விரும்புகிறார். நாம் தோற்று போவது அவருக்கு பிரியம் அல்ல. அந்த தோல்வி ஒருவேளை யுத்தத்தினால், நம்முடைய யுத்தத்தினால் நம்மால் அதை போராட முடியாது இருக்கும் என்றால், தயவாய் தொடர்ந்து போராடாதபடி கர்த்தரிடத்தில் அதை விட்டுவிடுங்கள். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் நிச்சயமாய் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினது போல உங்களுக்காகவும் யுத்தம் செய்து அவர் உங்களை வெற்றி பெற செய்வார். தோற்றுக்கொண்டே இருப்பது அல்ல நம்மளுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற காரியம். நாம் வெற்றி பெறும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் ராஜாக்களாக, நாம் அடிமைகளாய் அழைக்கப்படவில்லை. ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, லேவியர்களாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த காலவேளையிலே கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினது போல உங்களுக்காகவும் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆகையினாலே சோர்ந்து போக வேண்டாம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம். கர்த்தர் யுத்தம் பண்ணுவதற்கு உங்கள் முயற்சிகள் எல்லாம் தோற்று கொண்டு வருகிறது என்றால் நம்மால் அது முடியாது என்று அர்த்தம். அப்போ யாருடைய யுத்தம் தேவை? கர்த்தருடைய யுத்தம் தேவை. கர்த்தர் அதிலே ஈடுபட வேண்டும், தலையிட வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய பாதத்திலே முழு பொறுப்பையும் விட்டு கொடுத்து விட்டோம் என்றால் அவர் நமக்காக யுத்தம் பண்ணி அந்த வெற்றியை நமக்கு கையிலே அவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்களுக்கு அப்படியே செய்வாராக. ஜெபிப்போமா? பரிசுத்த தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் நாங்கள் ஆண்டவரே பல நேரத்தில் முயற்சித்து தோற்று கொண்டு இருக்கிறோம், வெற்றி பெற முடியாமல் இருக்கிறோம். அதற்கு எங்களுக்குள் இருக்கிற சில காரியங்கள் கூட தடையாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுது நாங்கள் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் முற்றிலுமாய் எங்களை வெறுமையாக்கி கர்த்தர் நீர் செய்ய வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். நீர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினது போல இந்த காலகட்டத்தில் எங்களுக்காகவும் நீர் எந்த விதத்தில் யுத்தம் பண்ணி அதை சரி பண்ண வேண்டுமோ, மேற்கொள்ள வேண்டுமோ, வெற்றி பெற வேண்டுமோ, அனுகூலமாக்கி தர வேண்டுமோ, சாதகமாக்கி தர வேண்டுமோ, கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய கையின் பிரயாசங்களெல்லாம் ஆசீர்வதியம், எங்களுடைய போக்கை வரத்தையும் ஆசீர்வதியம் ஆண்டவரே. எங்களுக்கு வீண் செலவுக்கு, மருத்துவ செலவுக்கு விலைக்கு எங்களை காத்துக்கொள்ளும். இதுவரை வழி நடத்தினவர் தொடர்ந்து வழி நடத்தும், ஆளுகை செய்யும். எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். எங்களுக்காக காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணுங்க ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதென்று எங்களை தேற்றியிருக்கிறீர், எங்களை ஆறுதல் படுத்தியிருக்கிறீர். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர், ஆறுதல் படுத்தியிருக்கிறீர். அதே போல கர்த்தர் இதுவரை நாங்கள் வெற்றி பெறாமல் தடுமாறிக்கொண்டு தோல்வின் மேல் தோல்வி போல இருந்து கொண்டிருக்கிற அந்த இடங்களெல்லாம் கர்த்தர் இந்த நாளிலே இஸ்ரவேலுக்கு செய்தது போல எங்களுக்கும் செய்து வெற்றி பெற செய்வீராக என்று எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே யுத்தத்தை நமக்காக செய்து வெற்றி பெற செய்வாராக. காட் பிளஸ் யூ.